இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம உள்ளர வச்ச இந்த மோஜரலா சீஸ் எப்படி வருது பாருங்கள். நூல் நூலாக வந்திருக்கு பாருங்கள். ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து ரவை வச்சு தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸு. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ கட்டி இல்லாத நல்லா தண்ணியெல்லாம் செஞ்சிருச்சு. வேறு ஒரு பிளேட்டு மாற்றிடலாம். வேறு ஒரு பிளேட்டு மாற்றிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு மாதிரி கட்டி இல்லாத நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எந்த ஷேப்லையாவது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சீஸ் உள்ளார வச்சுக்கலாம். மொச்சரோலா சீஸ் உள்ளார வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதுமாரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், உளுத்த வடை மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் வந்து சீஸ் உள்ளது, அது வந்து சீஸ் இல்லாது. அங்கே இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். 2 டிசைனில் செஞ்சுருக்கேன். ரவை கூட உடையவே இல்லைங்க. நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பொன்னிறமாக அதுமாரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இது வந்துருச்சு, எடுத்துடலாம்.